வெல்கம் டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் வெற்றிவேல். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக வள வரணுமா? அப்போ இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்காக தான். பாயிண்ட் நம்பர் 1, இன்னோவேஷன் திங்கிங். புதுமையை நோக்கி சிந்தித்தல். இன்னோவேஷன் திங்கிங் அப்படின்னா ஒரு புதுமையை நோக்கி ஒரு சிந்தனையை மேம்படுத்துவது தான். அது எப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ராடக்டாக சர்வீஸ்லேயோ நம்மளோட ஒரு இன்னோவேஷனோட ஐடியாவை அதில் புகுத்தி அதை வந்து புதுமையாக மக்களுக்கு கொடுக்கறது தான் அந்த இன்னோவேஷன் திங்கிங்கிற ஒரு டேர்ம். அது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ நார்மலாகவே நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் வாட்ச் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு 1800களில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு. ஒரு வாட்சை வந்து காலங்காலமாக நம்ம இவ்வளோ நாள் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக நம்மக்கிட்ட ட்ராவல் ஆகி வருது அப்படின்னா, அதில் ஒரு இன்னோவேஷன் இருக்க போய் தான் நம்ம கூட இவ்வளோ ட்ராவல் ஆகி வருது. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாகவே அது ஒரு அனலாக் வாட்சாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஒரு டிஜிட்டல் வாட்சாக மாற்றிருப்பாங்க. அப்புறம் சின்ன ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ப்ரூஃப் ஃபெசிலிட்டிஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் மக்கள் நைட்டு விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஒரு அந்த ரேடியம்ங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி நிறைய அப்கிரேடேஷன் அது கடந்து வரப்போய் தான் இவ்வளோ நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் நம்ம கையில் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் வாட்சாக நம்ம கூட இருக்குது. அதே போல் தான் நம்மளோட ப்ராடக்டாக சர்வீஸ்லேயோ நம்ம நாளுக்கு நாள் நம்ம அப்கிரேட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அதுக்கு என்னென்ன தேவையோ அது புதுமையாக அதில் புகுத்திட்டு இருந்தால் மட்டும்தான் லாங் ரன்னாக நம்ம ப்ராடக்டாக சர்வீஸ் வந்து நம்ம ஃபீல்டில் வந்து நிலச்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு டே டு லைஃப்பில் நீங்கள் ஒரு ஏதாவது இன்னோவேஷனான திங்ஸ் எதாவது பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 2, கண்டினியூஸ்லி அக்யூரிங் நாலேஜ். தொடர்ச்சியாக தொழில் சார்ந்த அறிவை மேம்படுத்தி கொள்வது. கண்டினியூஸ்லி அக்யூரிங் நாலேஜ் அப்படின்னா நம்ம நாளுக்கு நாள் நம்ம அறிவை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் அப்படின்னா தொழிலில் நாளுக்கு நாள் என்னென்ன நம்ம தொழில் ரிலேட்டடாக என்னென்ன அப்டேட்லாம் வருதோ அதை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நேற்று இருந்ததுக்கு நம்ம இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கோமா, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோமாங்கிறத நம்மளுக்கு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம இப்போ தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ எங்கேருந்துலாம் நம்ம அந்த நாலேஜ் அக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக நமக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி சில ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கும். அந்த ஒர்க் ஷாப்ஸ் ஏதாவது அட்டன் பண்ணி அதில் உள்ள நம்ம டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸும் நமக்கு இருக்கும். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம முதல்லாம் பிளாட்ஃபார்ம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து சோஷியல் மீடியா நிறையா இருக்குது. அதில் இப்போ நம்ம நம்மளே நம்மளோட கன்சர்னுக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு மிஷினரியோ ஏதோ ஒன்று உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னா அந்த மிஷினரி பற்றி டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கணும்னு நினச்சாலே நம்ம யூடியூப்லேயோ இதுலேயோ ஒன்றில் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டே டு டே ஏதாவது நாலேஜ் வந்து நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மென்டார் யாராவது ஒரு சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க எப்படின்னா அந்த ஃபீல்டில் ஏற்கனவே ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனை நீங்கள் நல்லா அவங்க கூட பழகிட்டு அவங்க மென்டாரை சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்கிற கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஓரளவுக்கு பெரிய லெவலில் வந்துடலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.